we'll start with the prayer. Prayer lend ஆரம்பிக்கலாம். Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Maheshwaraha, Guru Sakshat, Parabrahma, Tasmai Sri, Gurave Namaha. We are thanking all the gurus to give them blessings to do a very good job today with whatever we are doing. Okay? என்னென்ன பண்றோமோ இன்னைக்கு அது குருவோட ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். Okay? Super. Before we start, we will just go over a recap quickly of what we had done last class. And there is also something I want to discuss about last class. Last class நம்ம என்ன பண்ணோம், முதல்ல நம்ம பண்ண ஒரு இலை பண்ணிருந்தோம். அதை வச்சுட்டு இப்ப திருப்பியும் ஒரு செடி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அலோவேரா செடி பண்ணோம், டர்மரிக் செடி, இது மஞ்சள் செடி பண்ணோம். உங்ககிட்ட இந்த வித்தியாசமா வேற செடி இருக்குன்னா அதை கூட ட்ரை பண்ணிருந்தீங்க. So we had tried to do a plant last time. We started with making an aloe vera plant, and we learned also to make a turmeric plant last time. Plant ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்போம், ஒரு செடி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லைன் மெயின்ல போட்டு சென்ட்ரல் அந்த வேர் எங்க இருக்கு, okay, we just spotted where the roots of a plant could start, and from there we started doing branches or leaves. So நம்ம branches leaves எப்படி வருதுன்னு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஒண்ணு வச்சுட்டு தரையில இருந்து இல்ல இந்த பூத்தொட்டினா பூத்தொட்டியில இருந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் வச்சுட்டு அதுல இருந்து நம்ம வரைஞ்சோம். அதுக்கப்புறம் we put some main outlines. We used very light pencil to do outlines, and from that outlines which are correct, we started making the leaves in detail with thicker pencils. First மெல்லிசா அவுட்லைன்ஸ் போட்டுக்கிட்டு சரியா இருக்குன்ற லைன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதை கொஞ்சம் டார்க் பண்ணி நல்லா லீவ்ஸா பண்ணணும். In last class, when I looked at your pictures, it was very good. நல்லா பண்ணிருந்தீங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரு ஷேடிங் மிஸ்டேக் கவனிச்சேன் நான். எல்லாரும் ஒரே மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. Okay, all of you have done the same mistake. So we are just going to add that to the recap today. ஒரு லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃபை ஷேட் பண்ணும்போது இப்படி சும்மா ஒரு எம்டி லீஃப் ஒன்னு போட்டுக்கோங்க. இப்போ நீங்க try to make one small leaf like this, and before you start shading, I want to show you the mistake that you did. Yeah, I'm going to take one pencil to show you, B pencil, to show you the mistake that you did. So on this side I'm going to make the mistake, and then this side I will do it correctly. Okay, இந்த இலையோட ஒரு பக்கத்துல நீங்க எல்லாரும் பண்ண அந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணி காமிக்க போறேன். இன்னொரு பக்கத்துல கரெக்டா பண்ணி காமிக்க போறேன். சரியா? நீங்க எல்லாரும் ஷேடிங் எப்படி பண்ணிருக்கீங்க தெரியுமா? இப்படி பென்சில் எடுத்திருக்கீங்க, இப்படி நேரா கோடு போட்டு ஷேட் பண்ணிருக்கீங்க. So you use the pencil straight and you put the shades like this. கரெக்டா? எல்லாரும் அப்படிதானே பண்ணீங்க. இங்க எல்லாத்துலயும் நான் இதை பார்த்தேன். பட் இங்க லைன்ஸ் எப்படி போகுதோ இதே இந்த veins. So the right way of shading is to look at the veins, the way the veins are going out of the leaf, and shade it in this angle. And not use the pencil like this. I know, I can see people have made lines like this also. So shades in this angle. Can you see? I have made one shade for one box now. Difference புரியுதா? இந்த மாதிரி ஷேடிங்க்கும் இந்த மாதிரி ஷேடிங்க்கும் வித்தியாசம் தெரியுதா? So leaf, பெரிய leaf, of course it's a big leaf, so you have used straight
but then there are veins. So veins எந்த பக்கம், அந்த நரம்புகள் எந்த பக்கம் போகுதோ அதே வழியிலேயே நம்மளும் ஷேடிங் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் if you remember, when we made the ball was round, so we made circular shapes. இல்லையா? பால் வட்டமா இருக்குன்றதுனால நம்ம வட்டமா ஷேட் பண்ணோம். இப்போ இது வட்டமாவும் இல்ல கட்டமாவும் இல்ல, ஆனா இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. So it's not a circle, it's not a square. Leaf is in a different shape, but then we will go by the shape of the vein. Okay? புரியுதா? ஒரே ஒரு லீஃப் சும்மா பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஏதாவது ஒரு இதுல. Then we will start with the and just show me shading. இல்லாட்டி அப்புறமா போட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். You can show me now or you can show me later after taking a picture, the right way of shading. And after you shade, remember to do a little bit of paper too. I think you all did very well. Most of it looked very good, but only the angle is mistake. நல்லா பண்ணிருந்தீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அது பெரிய விஷயம் இல்ல, சின்ன மிஸ்டேக் தான். கவனமா இருந்தா இன்னும் அழகா வரும். இந்த ஆங்கிள் போறதுனால இந்த ஆங்கிள் அப்புறம் பேப்பர் வச்சுட்டு இல்ல இயர்பட்ஸ் வச்சுட்டோம் நம்ம வந்து அதை சரி பண்ணும்போது இன்னும் நீட்டா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா வந்துடும். The right type of shading will be going along with the veins. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Because right now you are doing small little plants only, but next class right now what we are going to do a little while from now, we are going to do nature scape. For that all angles are important. நம்ம நேச்சர் ஸ்கேப் பண்ண போறோம், பெரிய ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பண்ண போறோம். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஆங்கிள் ஷேட் பண்ணணும்னு தெரியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அந்த ஆங்கிள் ஷேட் பண்ணா உங்களுக்கு அந்த லைன்ஸ் மறையும். கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ணிக்கலாம் அப்புறமா. இன்னொரு விஷயம் நாங்க நோட் பண்ணேன், எத்தனை பேர் பண்ணிருந்தீங்கன்னு தெரியல, முக்கால்வாசி பேர் கரெக்டா தான் பண்ணிருந்தீங்க. யூஸ்வல் நோட் புக் நம்ம யூஸ் பண்றோம்ல, அதை யூஸ் பண்ணி லைன்ஸ் இருக்கிற நோட் புக்ல வந்து வரைஞ்சிருந்தாங்க. டிராயிங் நோட் புக்ல வரையறது நல்லதா இருக்கும், அப்பதான் கிளியரா தெரியும். இன்னும் நீங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கெல்லாம் கரெக்டா சப்மிட் பண்ணிருந்தீங்க. ஒரே ஒரு தடவை பாக்குறேன் யாருது அப்படின்னு. நானும் பார்த்தேன் மேம். யாரோ ஒருத்தவங்க வேதாந்த் நல்லா பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து நோட் புக், அதுல லைன்ஸ் இருக்கு. So if you are using a normal notebook with lines, it will be very difficult for you to shade. Those papers are not hard enough to hold the shading. It will start tearing off also. நார்மல் பேப்பரை ஏன் உபயோகப்படுத்த கூடாதுன்னா, அது நம்ம திக்கான பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது கிழிஞ்சிடும். புரியுதுங்களா? அதுக்கு தான் அந்த பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது அந்த பேப்பர்ன்னு சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. It will start tearing off. அதுக்கப்புறம் நல்லா பண்ணிருந்தீங்கன்னா அதை அழகா ஒரு போட்டோ மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா பக்கத்துல. If it is very good, you can keep it with you. பேப்பர் மோசமா இருந்ததுன்னா சீக்கிரமா கிழிஞ்சிடும். So for this, if you have a scale, you do not know how to draw lines, if you have a scale, it is good. Otherwise also it is fine if you can draw good lines. Okay. I have a big scale with me. So we are going to do two things first. So we are going to start with making a nature scape. Okay. நேச்சர் ஸ்கேப்ன்றது ஒரு இயற்கை அழகா வந்து கொஞ்சம் பெருசா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குற மாதிரி பண்ண போறோம் நம்ம. இதுக்கு என்ன பண்ண போறோம், பேப்பரோட டாப் கார்னர்ல இருந்து கிராஸா பாட்டம் கார்னர் இந்த ஆப்போசிட் கார்னர் வரைக்கும். So the top left corner and bottom right corner, we connect it with a line. இதே மாதிரி
right corner and bottom left corner, we connect it again with the line. Okay. கரெக்டா ஒரு கிராஸ் மார்க் மாதிரி பேப்பரோட இடது பக்கம் மேல் முனையில இருந்து வலது பக்கம் கீழ் முனை வரைக்கும், அதே மாதிரி பேப்பரோட வலது பக்கம் மேல் முனையில இருந்து இடது பக்கம் கீழ் முனை வரைக்கும் அழகா கோடு போட்டு 2 கோடு போட்டு மூணாவதா ஒரு கோடு போடுறோம். சாரி போட்டேன் மேம். போட்டாச்சா? வெரி குட். ஓகே. சோ மூணாவதா ஒரு லைன் போட போறேன். இந்த ரெண்டு லைனும் கிராஸ் ஆகுது பாருங்க. இந்த டாட், there is one central point here. நம்மளுக்கு எப்பவுமே சென்ட்ரல் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்ல? இந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ I am going to put another line straight up. ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ரொம்ப டார்க்கா போட்டுடாதீங்க, இது அப்புறமா நம்ம அழிக்க கூட போறோம். Don't make it too dark. We might want to rub this off a little later. Okay. And then one straight line crossing the same dot. Easy. So we have put, very good ma. So we have put 4 lines, 2 cross lines and 2 going, one going horizontally, one going vertically. குறுக்க 2 கோடு போட்டிருக்கோம், ஒன்னு நேரா ஒரு கோடும் போட்டிருக்கோம், அப்புறம் ஒன்னு parallel-ஆ ஒரு கோடு போட்டிருக்கோம். பட் எல்லாமே அந்த பாயிண்ட்ல இருந்து தான் போகுது. ஓகே, just make sure that it's all going through that central point. Okay. என்னென்ன பண்ணலாம்? Can we draw mountains? Forest and river. Forest மாதிரி பண்ணலாமா? ஒரு ரோடு, ஃபாரஸ்ட் இந்த மாதிரி பண்ணலாம். So we are going to do today, we are going to put a forest kind of look and we are going to do a pathway. ஒரு சின்ன வழி போற மாதிரி பண்ணுவோம். அப்புறம் ரிவர் போற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ரிவர் இருந்தா அழகா இருக்குமா? ஓகே, யூ வாண்ட் then we need mountains. இன்னும் அழகா இருக்கும்ல? ஒரு மவுண்டன் இருந்தா அழகா இருக்கும் இல்ல? We will do mountain, we will do river, we will do some trees and a road. Oh, that's going to be a lot. நிறைய பண்ண போறோம் இன்னைக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஷேடிங் ரொம்ப கரெக்டா பண்ணணும் இல்லையா? We need to be very careful with the shading. இல்லாட்டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணல, கலர்ஸ் யூஸ் பண்ணல, பென்சில் யூஸ் பண்ணி தான் பண்றோம். When we use pencil sketching, so எதுக்கு உங்களுக்கு பென்சில் ஸ்கெட்சிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் லாஜிக் நல்லா புரியும். So the reason why we are starting is that when we start with pencil, we learn a lot about shading, more about shading. So it helps us do a very good job when we start going into paintings also. Okay, making color paintings also. So that's the reason why we are going to do all these things in pencil, but we are also knowing how to shade these things. Drawing paper. Okay, that's what we did. So we are going to start with the ones that are on the top. Mountain start பண்ணலாமா? So in the top 2 sections இங்க இருக்கு. நான் நம்பர் பண்றேன் நான். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. So 8 நம்பர் பண்ணிட்டேன். I am not writing it very thick because I want to rub it off later. Okay, so I've put 1 2 3 4 5 6 7 8. So there are 8 pieces. So we will start with
Can we start with piece number 1? அங்க மலை போடலாமா? So நான் என்ன பண்ண போறேன், இங்க only piece number 1ல மலை தான் போட போறோம். Okay, focus only on a mountain. So I am just going to make mountains. How they are going to look? Yeah, maybe they are not regular, so I'm just putting mountains like that. And I also want to go into 2. Okay, in between 1 and 2, I want to show a fall, of water coming. So நான் 2 யூஸ் பண்றேன் நானு. ஏன்னா 1 2க்கும் நடுவுல தண்ணி விழற மாதிரி நான் காமிக்கிறேன். So I'm making some. So make sure you don't use a thicker pencil. Okay, I made a mistake. I took a thick pencil, so I'm taking 2H now. Okay, I'm taking 2H now to make sure that it's not very thick. Okay, so I'm making these. And this is where I want to show the water falling down. Okay. So in the center line, இந்த நடுவுல இருக்கிற இந்த லைன்ல வந்து தண்ணி விழற மாதிரி இப்படி காமிச்சுக்க போறேன் நான். இவ்வளவுதான் வரைஞ்சிருக்கேன் நான், ஜாஸ்தியா எதுவும் பண்ணல. 2 மவுண்டன்ஸ் மாதிரி இங்க போட்டிருக்கேன், இந்த பக்கம் 2 மவுண்டன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இங்க தண்ணி விழற மாதிரி காமிக்க போறேன், அவ்வளவுதான். ஓகே, that's what we are going to do. Then இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? Can we try 3 and 4? நான் இன்னும் ஷேடிங் ஆரம்பிக்கல. I'm not starting to shade because I'm a little confused now. I want to see how things will be in other boxes also, other places also. So I'll put everything and then I'll start shading differently. Okay, so நான் என்ன பண்றேன், சும்மா வரைஞ்சுக்கிறேன். நான் இன்னும் ஷேடிங் பண்ண ஆரம்பிக்கல, திக்காவும் வரையல. ஏன்னா தப்பா இருந்தா மாத்திக்கணும்ல, அதனால. So 3 and 4ல I want to put trees. It is very simple for me because can you see this from the central point? There is this angle going in 3 and 4. நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், I will start with 4. கீழ இருந்து ஆரம்பிக்கிறேன். I am putting some lines like this. Okay, and top of these lines will be bushes, so it will start looking like trees. 3ல அந்த மரத்தோட bushes மாதிரி, அந்த மரத்தோட அந்த செடிகள் மாதிரி சும்மா வரைஞ்சுக்கிறேன். தெரியுதா என்ன பண்றேன்னு? நான் இன்னும் டீடைலா பண்ணல. So I'm not going into detail, I'm just putting something. Okay, இன்னும் டீடைல்ஸ் எதுவும் போடல நான். பெருசா it should go and touch. So what is happening here? The lines of the trunk of the tree are touching the cross line, and the tip of the tree is touching the cross line on top. மரத்தோட அந்த வேர்கள், அந்த பிரான்ச், அந்த அதோடைய ட்ரங்க் என்ன சொல்லுவோம், மெயினான அந்த பாகம் வந்து கீழே இருக்கு, மேல செடிகள் இருக்க மாதிரி போட்டுட்டேன். ஓகேயா? இப்போதைக்கு இப்படி பண்ணிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடும் பண்ணலாம் இல்லையா? அப்ப 7, 8 ஈஸியா பண்ணிடலாம்ல. Seven, 7ல in 7, the block 7, I'll also do the same thing of putting lines. Okay, and in 8 I will do the bushes sort of thing.
ஓகே 7ல அந்த கோடுகள் போட்டுக்கிட்டேன். 8ல அந்த மரத்தோட இந்த செடியோட இந்த இதெல்லாம் புஷ் மாதிரி சும்மா போட்டுக்கிட்டேன். நான் பெருசா எதுவும் பண்ணல. போட்டாச்சா? சோ 2 பக்கமும் மரம் இருக்கு. அப்போ இந்த 4 and 5 and 6 இந்த ரெண்டையுமே can we make it 5 and 6 can we make it look like water? ஏன்னா there is a waterfall from the center. பண்ணலாமா? So நான் என்ன பண்றேன், I'm going to take that line, from 2 I made a waterfall sort of line, no? So I'm taking that line. அந்த 2ல 1ல வந்து நான் when I made ஒரு வாட்டர்ஃபால் பண்ற மாதிரி நதி மாதிரி பண்ணேன் இல்லையா, அதே லைனை எடுத்து சும்மா and don't make a straight line, it will be curvy. கொஞ்சம் அது ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, தண்ணி தானே. அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த பக்கமும் போட்டுட்டேன். ஓகே, and don't worry, things we will rub off. Light pencil if you use, it's easy to rub off. Okay, the numbers also will go. So maybe I will put some rocks in between. இங்க கொஞ்சம் பாறைங்க எல்லாம் போடலாம்ல, தண்ணி பக்கத்துல இருக்கிற மாதிரி. So in 5 where I have put the line for the waterfall, I have put some rock sort of things. That need not be perfect. சும்மா போட்டுக்கிட்டேன் நானு. பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, கொஞ்சம் ராக்ஸ் போட்டுக்கிட்டேன் நானு. ஓகே, ஓகேயா இருக்கா? ஐடியா ஓகேயா இருக்கா பண்ண வரைக்கும்? மேம் அந்த ராக்ஸ்க்கு வந்து ஷேடிங் கொடுத்தா நல்லா இருக்கும். ஷேடிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லல நம்ம. ஷேடிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்? ஐடியா எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். So the best way will be to, when you do not have a concrete idea, to try something and then start shading only later. Okay, can we start shading also? Yes ma'am. Okay, good. We're going to do shading. I'm just trying to adjust the camera one more time to look first upwards on the top. Before shading, I want to rub off some of the lines. Okay, so shade பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் eraser எடுத்து சில lines எனக்கு இப்ப எனக்கு வேண்டாம், போதும், என் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால இந்த சென்ட்ரல் லைனை அழிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற. So I'm starting with shading only the mountains அந்த மலைகளை மட்டும் ஷேட் பண்ண போறேன். அதனால அங்க மேல இருக்கிற அந்த கோடை அழிச்சிட்டேன். ஓகே, நல்ல வேலை, 2H யூஸ் பண்ணதுனால அழிக்கிறது ஈஸியா இருக்கு. So and I will also remove the number. I'm also removing the number. மவுண்டன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. So mountains, how do we shade it? There are many ways to shade it. Mountains usually look like a triangle, but they don't have proper triangles also. In between, shorter triangles, bigger triangles are there. So பார்க்க ஒரு தண்ணி ஒரு ஷேப் மாதிரி தான் மேம், அதுக்கும் ஷேப் இருக்காது மேம். அது தண்ணி மாதிரி அதுக்கும் ஷேப் இருக்காது மேம். ஷேப் இருக்காது, ஆனா நம்ம ஷேட் பண்ணி காமிக்கணும்ல. It doesn't have a shape, but still from a distance we have to show a difference between water and land, isn't it? Okay ma'am. தண்ணிக்கும் மலைக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும்ல. அது மலை, இது தண்ணி அப்படின்னு தெரியணுமா வேண்டாமா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், I'm going to use a little thicker pencil. Okay, ஐயோ திக் பென்சில் எடுத்துக்க போறேன், கரெக்டா பண்ணணும். I'm taking 4B. 4B. I'm using a thicker pencil. So I'm drawing that
And see how I'm holding. I'm thickening the lines, making it start look like a mountain, and shading in a triangular basis. And this way and that way. So angles are very important in the way I want to shade. And I don't want to shade the whole, okay? எல்லாத்தையும் முழுசா ஒரே மாதிரி ஷேட் பண்ணல. I am leaving some spaces so that it starts looking like smaller and bigger mountains. In the area where it is going to be black, I will do a lighter shade. The areas where there is white, I'll do a lighter shade. So நான் என்ன பண்றேன், முக்கோணமா ஷேட் பண்ணிக்கிறேன். ஆனா பண்ணும்போது எல்லா இடத்தையுமே ஷேட் பண்ணல. டார்க் பென்சில் 4B வச்சிருக்கேன்ல, எல்லா இடத்துலயும் ஷேட் பண்ணல. கொஞ்சம் இடம் வெள்ளையா விட்டுருக்கேன். அதுல லைட் பென்சிலை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிப்பேன். சரியா? இப்போ we are only shading the mountain and not the river or the waterfall. So avoid the waterfall. Okay, நடுவுல இருக்கு பாருங்க அந்த waterfall, அந்த தண்ணி விழுதுல நீர்வீழ்ச்சி, அதுல ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதை விட்டுடலாம். இடது பக்கம் வலது பக்கம், left side right side, the mountains that you have, let's do that. நான் இதை கொஞ்சம் பெருசாவும் ஆக்கிக்கிறேன். போன தடவை வரைஞ்சது ரொம்ப குட்டியாவும் இருந்தது, அதனால கொஞ்சம் பெருசாவும் ஆக்கிக்கிறேன். இதே மாதிரி triangular shades and leaving some blank spaces for lighter shading. கொஞ்சம் பெருசாக்கிட்டேன் மவுண்டன்ஸ, அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். நான் முதல்ல பண்ணும்போது குட்டியா போட்டிருந்தேன், அதனால கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். So I just made it a little bigger because the first time I drew it was little smaller mountain. I wanted to look beautiful big. But I'm shading dark tones only with 4B. Dark tones in triangular shape for mountains only with 4B. So dark shades மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். 4B பென்சில் உபயோகப்படுத்தி முக்கோணம் மாதிரி ஷேப் போட்டு okay. If you want to make it a little darker, we can also take 6B. I am finished with the darker shading, so I'm going to do lighter shades. 2H வச்சிருக்கேன். டார்க் ஷேட்ஸ் முடிச்சிட்டேன் மவுண்டன்ஸ்ல மட்டும். So மவுண்டன்ஸ்ல இப்ப லைட்டர் ஷேடுக்கு 2H உபயோகப்படுத்த போறேன். I'm taking 2H to do lighter shades only. Again, remember the triangular way of shading. So don't do straight lines. Mountainsல, மலைகள்ல ஸ்ட்ரெயிட்டா லைன் போடாதீங்க, முக்கோணமா இப்படியும் இப்படியும் ஷேட் பண்ணுங்க. So try to do in 1 or 2 angles. So the angle of shading is very important. Don't touch the waterfalls yet. தண்ணி அந்த நீர்வீழ்ச்சியை ஒண்ணும் தொட வேண்டாம் இப்போதைக்கு, நம்ம அதை விட்டுலாம். வெறும் மவுண்டன்ஸ் மட்டும் பண்றோம். If you are done with the mountains, just tell me, okay?
I'm still not done. I'm still working on the mountains. நமக்கு எங்கெங்கெல்லாம் ஷேடிங் கொடுக்கும்போது அழகா தோணுதோ அங்கெல்லாம் கொடுக்கலாம். ஆமா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது பார்க்க மலை மாதிரி இருக்கணும் இல்லையா அது. So it has to look like a mountain. So we try to make it. But shading எப்படி பண்றோம்? We are shading it in a triangular way and leaving the space for the waterfall. Waterfall பாருங்க, விரல் வச்சிருக்க இடத்துல நான் இன்னும் ஷேடே பண்ணல. வெறும் மேல மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். அதோட ஷேடிங் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் நீங்க உள்ளே ஒரு குட்டி குட்டியா மழை போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் மழை போடலாம். வெரி குட், அப்படி போடுங்க. ஏன்னா அப்படித்தானே இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது மலைகள் வந்து குட்டி மலை பெரியசு எல்லாம் அப்படியே வரிசையா தெரியும் நம்மளுக்கு இல்லையா பாக்குறதுக்கு. சோ உங்களுக்கு எங்க தோணுதோ நீங்க போட்டுக்கோங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவுல வாட்டர் ஃபால் வரப்போகுது. அதனால அந்த இடத்துல எதுவும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், சரியா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் so we can do smaller or bigger scapes the way you want, but remember we are doing it only in the top 2 places. So என்ன பண்ணிருக்கோம், we put lines, குறுக்க 2 லைன், நெடுக்க ஒரு லைன், நேர்கோடா செங்கோடா ஒரு லைன் போட்டிருக்கோம். லைன்ஸ் போட்டு பிரிச்சுட்டு மேல் பாகம் மட்டும் மவுண்டன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மவுண்டன் மட்டும் தான் ஷேடிங் பண்றோம். மவுண்டன் போட்டாச்சு, ஷேடிங் பண்ணியாச்சு. So once you are done with the shading, the next thing is to smoothen the shade. ஷேடை நல்லா ஸ்மூத் பண்ணுவோம் இல்லையா நம்ம. ஒரு குட்டி பேப்பரோ இல்ல இயர்பட்டோ, if you have a small little tissue paper or a earbud, you take that and smoothen out and make it nice. கொஞ்சம் அங்க இங்க கலர் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த lead will spread a little bit, but just be careful. Where it is light, let it be light. And again the same angle of shading also with the earbud. Triangular way of shading. Okay. If you are done with the mountains, tell me. Then we will start with the waters also. Can I start with the waterfall? Yes, ma'am. Ma'am, please wait 5 minutes, ma'am. 5 minutes? Okay. I'll start rubbing off, okay? வெறும் eraser யூஸ் பண்ணி நான் முதல்ல அழிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க பண்ற வரைக்கும் நான் மெதுவா அழிச்சுக்கிறேன். சோ இப்ப நான் அந்த புள்ளி வச்சிருந்தேன், அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த நடுவுல இந்த இடத்துலதான் தண்ணி வரப்போகுது இல்ல, எனக்கு இது வேண்டாம் இப்போ, அதனால நான் அழிக்க போறேன் அது மட்டும். So the lines that I put here, that's exactly where the water is going to fall down. I don't want this line and also the central point anymore. I'm going to rub it off with a eraser. ஸ்லோவா அதை மட்டும் அழிச்சுக்கிறேன். அதை அழிச்சுக்கிட்டேன். நானு நடுவில் இருக்க புள்ளியும் அந்த கோடும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அதை மட்டும் அழிச்சிட்டேன். I just rubbed off that.
Can I start? Yes. Start பண்ணலாமா? Okay. Waterfalls க்கு என்ன angle? What angle of water? Water is falling down straight, இல்ல? So can we try to do straight? But it's not straight. It's not a perfect straight. நதி மேலந்து அந்த அருவி வந்து மேலந்து கீழே விழுது. ஆனா அவ்வளவு ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டா இல்லை. அதனால ரொம்ப கரெக்டான கோடுன்னு இல்லை, கொஞ்சம் நேர்கோடுகள், ரொம்ப இதா இல்லாம கொஞ்சம் கோடுகள் போட்டுக்கிறேன் முதல்ல. And when it falls down, then it starts going into curvy lines in both angles. இல்ல, அது கீழே விழும்போது ரொம்ப மெல்லிசா லைன் போட்டிருக்கேன். So I'm taking only B, maybe I will take H to do very thin lines, not too much. I'll just thicken the sides. Side மட்டும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன். And I don't need 5 and 6 number anymore. இந்த 5, 6 நம்ம நம்பர் போட்டிருந்தோம்ல, அது எனக்கு தேவையில்லை இப்போன்னு தோணுது. அதை அழிச்சிடலாம்ல. I'm going to rub it off. இந்த நம்பர் போட்டதை நம்பரை அழிச்சிடுறேன் நான். So I took B, கொஞ்சம் போல்டான இது எடுத்திருக்கேன் பென்சில், to mark some of the lines, not all the lines. சும்மா அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு தண்ணி போற மாதிரி 2-3 வரிகள் போட்டுக்கிட்டேன். ரொம்ப நேர் கோடு இல்ல, இவ்வளவுதான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போடல. So remember the mountain, I used a very dark pencil. This one is not so dark. மவுண்டனுக்கு வந்து 4 B உபயோகப்படுத்திருந்தேன், இதுல வந்து B தான் எடுத்திருக்கேன். So அதுக்கும் இதுக்கும் அந்த டார்க்னஸ் ஷேடு வித்தியாசம் ஆல்ரெடி கொஞ்சம் தெரியுது. And now I want to shade it. So I use very light pencil to shade, only very light pencil to shade. So river shade பண்ண போறேன் 2H யூஸ் பண்ணி. I'm going to use 2H only to shade the river. And river I will try to shade from the waterfall on the top, very light straight line. So very light shading from the top, and when it falls down, slant shading towards the left and towards the right. So மேலேந்து கீழே அந்த அருவி விழுது நேர்கோடு, அவ்வளோ நேரா இல்ல, கொஞ்சம் நேரா ஷேட் பண்ணிருக்கேன். அப்புறம் கீழே விழும்போது அது வந்து இடதுபுறம் கொஞ்சம் சரிஞ்சு ஓடுது, இந்த பக்கம் வலது பக்கமும் சரிஞ்சு ஓடுது. அதனால அது வந்து நான் அதுக்கேத்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் ஷேட் பண்ண போறேன். So I'm just going to shade like this, very light shade, no thick shading at all, very light shade. I didn't even do a proper shading, very light shade I have made. நிறையவே வேண்டாம், ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். ஏன் தெரியுமா, அந்த டிஷ்யூ பேப்பரோ இல்ல இயர்படோ உபயோகப்படுத்தி எப்படியும் அந்த ஷேட்ஸ் நம்ம இன்னும் டெவலப் பண்ண போறோம். We will use the tissue paper or earbud to further develop the shade. So we don't do much of shading. I want it to look light now. ரொம்ப லைட்டா இருக்கணும்ன்றதுனால ஜாஸ்தி ஷேட் பண்ணவே இல்லை, ரொம்ப லைட்டா தான் போட்டுட்டேன். இப்போ இயர்பட்ஸ் எடுத்து
இல்ல டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இயர்பட்ஸ் யூ கேன் டேக் ஆர் டிஷ்யூ பேப்பர் டு now season the shade, lighten the shade, smoothen the shade nicely in the same angle that you did the shading. Angles are very important. With angles only we will be able to tell the story of what is there in this picture. எந்த ஆங்கிள் நம்ம அதை வந்து ஷேட் பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம கதை சொல்ல முடியும். இந்த பிக்சர்ல, இந்த படத்துல, நம்ம வரைஞ்ச படத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, Akiran, you said very good thing. What did you say? You said the rock will be a little thicker shading, is it? Okay, so can we do the rocks also now? பண்ணிடலாமா கடகடான்னு? குட்டி குட்டியா rocks. So when we did the mountains, they were little bigger triangle, but these are not necessary. Rocks are not necessarily triangle. They might not have proper shape also, isn't it? சரியான ஷேப் இருக்கணும் இல்ல, but they are smaller than the mountain. மவுண்டனை விட, மலையை விட குட்டி குட்டி அந்த பாறைகள் குட்டியா தான் இருக்கும். அதனால குட்டியா போட போறீங்க, பாறை திக்கா போட போறீங்க. போடுவோமா? So same 4B எடுத்துக்க போறேன் நான். I am going to use the same 4B that I used for the mountain. Okay? Okay, I'll make small rocks. They are not proper shape and they are a little thicker. I am making it thicker with the help of my 4B pencil. பாறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திக்கா, ஒரு இடத்துல தின்னா போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஷேடிங் பண்ணுவேன். So I'm just placing them small ones and I'll shade them also little later fully. I'm using only the dark shades now. So dark இருக்கிறத மட்டும் அந்த பாறைகள்ல போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அத லைட் ஷேட்ஸும் போடுவேன் நான். ரெண்டு பக்கமும் போடுறோம் இல்லையா? up to that corner. ரெண்டு பக்கமும் போட போறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்ஸும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, இந்த பாறைகளும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி போடுறேன் நானு. And remember one thing about rocks. When you are coming closer to the edge of your sheet, it should be bigger, little bigger. So குட்டி குட்டி rocks தான், ஆனா நீங்க கீழே வரும்போது கொஞ்சம் பெருசாக்கணும். கீழே கீழே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக்கணும். சரியா? நான் கொஞ்சம் கீழே திருப்புறேன் கேமராவை. So the focus is now on the rocks. So I have shifted the camera downwards. Okay? So I'm making a little bigger rocks when I'm coming close to the end. And they are not having proper shape also.
மேம் அந்த சாண்டுக்குலாம் லைட்டர் கலர்ஸ் we can show that very light close to the water where there is a sand. You want to use very light shading of H to H. I'm still with 4B. Now 4B தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். I'm still not done doing the darker shades of the rocks. I'm still doing the darker shades. And then I will get on to the lighter shades of the rocks. So I'm making a little bigger rock also when I come close to the end of my sheet. கொஞ்சம் பெரிய ராக்ஸ் பண்ணிக்கிறேன் ஷீட்டுக்கு பக்கத்துல கீழே வரும்போது. ரெகுலர் ஷேப்ஸ் இல்ல, இது ரொம்ப இர்ரெகுலரா போட்டுக்கிறேன் நான். So for the lighter shade I'll use a lighter pencil again, but not too light. Maybe I'll take B. B எடுத்து ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன விட ஃபாஸ்டா போறீங்க அப்படின்னா அடுத்து அதை வந்து கொஞ்சம் ஷேடிங்க சீசனிங் பண்ணுங்க. டிஷ்யூ பேப்பரோ ஏதோ வச்சுட்டு ஸ்மூத் பண்ணுங்க. You're faster than me in shading, then you go on smoothening the shade with a tissue paper or a மேம் சாண்டுக்கும் வாட்டருக்கும் ஒரே கலர் கொடுத்தா நல்லா இருக்காது. நல்லா இருக்கா? There should be a difference, isn't it? Let's do that. You are very good in spotting that. Yes, let's do that. Remember how you did the shading? The same way we need to do, the same angle we need to do the smoothing also. Rocks potache. Akiran, you made a very good point. There must be one difference between the rock shading and then the water shading, and then there should be a sand also, isn't it? Can we use another pencil? வேற ஒரு பென்சில் எடுத்துக்கலாமா? மேம் நான் வேற ஒரு பென்சில் எடுத்து ஷேடிங் பண்றேன். நான் என்ன பண்ண போறேன்? I'm going to show a little bit of grainy sand. So I'm putting some dots. Along the coastline. And I'll shade it differently, yeah? If there is some space that I want to show. So I took 2B and I put some dots very close to the line where the water is ending and the land is starting. So எங்கெங்க அந்த நதியோட அந்த எல்லை இருக்கோ அங்க வந்து 2B ஆல கொஞ்சம் புள்ளி புள்ளியா குத்திக்கிட்டேன். நான் ரொம்ப பர்ஃபெக்டான புள்ளி இல்ல, கொஞ்சம் புள்ளி புள்ளியா குத்திக்கிட்டேன். And I'm going to shade it a little differently. Because of the dots, it will start looking a little different also. அந்த புள்ளி எல்லாம் வச்சோம்ல, அதனால அது கொஞ்சம் அது வந்து டிஃபரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. Okay. And then கொஞ்சம் ஸ்மூத் பண்ணலாம். ஆனா அந்த புள்ளி தெரியும், பரவாயில்ல. முடிச்சிட்டோமா? Very good. So can we stop with this today? Okay, we will do the trees next week. Okay? Okay, ma'am. So what did we do today? Just a summary. What did we do today? We did two things. First of all, we learned about the right way of shading the leaf.
The wrong way of shading the leaf was putting straight lines shading this way. But the right way is to shade along with the vein. கரெக்டான ஷேடிங் மெத்தட் என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு இலைய ஷேட் பண்ணக்கூடாது. லீவ்ஸோட நரம்புகள், இந்த இலையோட நரம்புகள் எந்த பக்கம் போகுதோ அதே பக்கத்துல ஷேட் பண்ணணும். So we saw that, and then today we started doing nature scape, nature painting, nature sketching ஆரம்பிச்சோம். So we divided our paper into 8 different parts like a pizza. Pizza பிரிக்கிற மாதிரி 8 different parts ஆ பிரிச்சுக்கிட்டு மேல top 2 different parts. From 2 parts we did the mountain. We used a darker shade and we used triangular shading method, and then we did a waterfall, and then we did rocks and sand. So this is what we have done, and next week we will continue with the same sketch. We will do the trees, branches and leaves nicely. Okay?